नमस्कार, मैं हूं मयंक सक्सेना। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। त्रिची में तमिलनाडु को धन आवंटित नहीं करने पर भाजपा सरकार की निंदा की। पुराना जिला कलेक्टर कार्यालय के पास त्रिची मध्य जिला और उत्तरी जिला डीएमके की ओर से केंद्र सरकार की वित्तीय रिपोर्ट में तमिलनाडु को धन आवंटित नहीं करने के लिए भाजपा सरकार की निंदा करते हुए तमिलनाडु के मुख्यमंत्री ने आदेश दिया। केंद्रीय जिला सचिव वैरामनी और उत्तरी जिला सचिव कड़ुवेट्टी त्यागराजन के निर्देशानुसार नगर प्रशासन मंत्री के.एन. नेहरू ने एक विशाल विरोध प्रदर्शन का नेतृत्व किया। केंद्र सरकार द्वारा प्रस्तुत वित्तीय रिपोर्ट में तमिलनाडु को पूरी तरह से नजरअंदाज कर दिया गया है। किसी भी परियोजना के लिए धन आवंटित किए बिना तमिलनाडु की अनदेखी की गई और गठबंधन दलों ने अपनी सरकार बनाए रखने के लिए केवल सत्तारूढ़ राज्यों को अधिक धन आवंटित करके राजनीति की है। इस प्रदर्शन में तमिलनाडु ट्रांसपोर्ट एसोसिएशन, लेबर प्रोसेस एसोसिएशन, एलपीएफ, युवा टीम, छात्र, स्वयंसेवक, महिला टीम, वकील टीम, प्रशासक एसोसिएशन, स्वयंसेवक और जनता ने भाग लिया और केंद्र सरकार के खिलाफ नारे लगाए। इस विरोध प्रदर्शन में सह सचिव, शहर के मेयर, अंबाजगंज विधानसभा सदस्य कथिरावन, स्टालिन कुमार, पनानिया धानी, पंचायत समिति अध्यक्ष धर्मन राजेंद्रन, पूर्व विधानसभा सदस्य अनपिल पेरियासामी, अध्यक्ष दुरईराज, क्षेत्रीय समिति के नेता, विधानसभा सदस्य, क्षेत्र सचिव और कई अन्य लोगों ने भाग लिया। त्रिची से सिटी रिपोर्टर एल बाबू की रिपोर्ट। நிதி ஆயோக் அறிக்கையில் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டு புள்ளி வரும்படி 17 இலக்குகளில் அதிகம் இலக்குகள் முன்னணி பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு தான். இங்கே ஆட்சி செய்கிறது நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான். இந்திய தேசத்தில் மற்ற மாநிலங்களை விட 3ஆம் இடத்துக்கு ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு. தேசிய சராசரி விட அதிக மதிப்பெண் பெற்று முன்னணியில் இருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. நிதி ஆயோக் தரவுகளின்படி அதிகமான இலக்குகள் முன்னணியாக இருக்கிற மாநிலம் ஒரே மாடு. குறிப்பாக 92 மதிப்பெண்கள் பெற்று வறுமை ஒழிப்பில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. இப்போ ஆட்சி நடத்துகிறது நம்முடைய தளபதி ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை வச்சிருக்கிறது நம்முடைய அமைச்சர். பள்ளிக்கல்வித்துறை உள்கட்டமைப்புல இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. காலநிலை பருவத்திற்கு ஏற்பட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல 81 மதிப்பெண் பெற்று இந்தியாவிலேயே 2வது இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. தரமான கல்வி வழங்குவது 76 மதிப்பெண் பெற்று இந்தியாவிலேயே 4வது இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. இப்படி 17 இலக்குகளை 13 இலக்குகள் முன்னணி மாநிலமாக ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இது இந்திய சராசரியை விட அதிகம் சொல்லலாம். இந்திய சராசரியை விட அதிக 11 இலக்குகளை நம்முடைய தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. இந்திய சராசரிக்கு அவங்க 1171 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு 78 மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலே இவ்வளவு துறையில் முன்னணியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.8 விழுக்காடு தமிழ்நாடு அர்ப்பணித்து தமிழ்நாடு வழங்கி இந்தியாவுடைய பெரிய பொருளாதார 2வது மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியில் நீங்கள் 2024 மார்ச் மாதம் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுக்கு வழங்கிய ஜிஎஸ்டி எவ்வளோத்துக்கெல்லாம் 12,210 கோடி நம்ம வழங்கியிருக்கோம். அதே 23ஆம் ஆண்டு 11,559 கோடி நம்ம ஒன்றிய அரசுக்கு வழங்கியிருக்கோம். இது சென்ற ஆண்டை விட 6 விழுக்காடு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். ஆனால் பீகார் எவ்வளோ தெரியுங்களா, ஆந்திரா எவ்வளோ தெரியுங்களா கொடுத்துருக்காங்க? ஒன்றிய அரசுக்கு 4,850 கோடி கொடுத்துருக்காங்க. பீகார் 1,992 கோடி. இந்த ரெண்டையும் சேர்த்தா கூட நம்ம கொடுத்தல பாதி கூட வரல. ஆனால் இந்த ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களை திருப்திப்படுத்துறாங்களோ இல்லையோ, நம்முடைய தமிழக அரசை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற ஒன்றிய அரசாக தான் திறந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்றுமே கொடுக்காம நமக்கு நியாயமா வர வேண்டியது வராமே இவ்வளவு சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு நம்முடைய தளபதி அவர்கள். நல்லா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆனால் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. எதுவுமே அவங்க செய்யாமையே நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிறத வச்சு பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு கணவர் பெண்களுக்கு
அந்த கணவர் எவ்வளோ அதை வச்சே குடும்பம் நடத்தி அதில் மிச்சப்படுத்துவாங்க. அதை மாதிரி நம்முடைய தளபதி அவர்கள் அவங்க எதுவுமே செய்யாமையே அவருடைய மூளையை வச்சு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்காங்க. சின்ன உதாரணம், கொரோனாக்கு நம்ம வந்து 4000 கேட்டோம், கொடுக்கல. ஆட்சி வந்தனும் கொடுப்பேனாரு. அதே மாதிரி திறமை வந்த ஆட்சி, திறமை வாய்ந்த தளபதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஒன்றிய அரசு நம்ம கேட்டது 3ஆம் கட்ட மெட்ரோ திட்டம், 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு 3 வருஷமா அந்த தளபதி அவர்கள் நிதி கேட்கிறாரு, நிதி ஒதுக்கப்படவில்லை. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு நிதி வழங்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் ஒப்புதல் கொடுக்கப்படவில்லை. தாம்பரம் செங்கல்பட்டு விரைவு சாலை திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கப்படவில்லை. கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. இந்த பட்ஜெட்டுக்காக நிதி ஒதுக்குவார் பார்த்து 3 வருஷமா தளபதி கேட்கிறாரு. இந்த பட்ஜெட்டில் எந்த நிதியும் ஒதுக்கவில்லை. 2016 நம்முடைய சின்னவர் ஒரு செங்கக்கல்லை வச்சு தமிழ்நாடு அப்புறம் சுற்றி வந்து எய்ம்ஸ் சொல்லி அப்போ அது சொல்லியும் கூட அவங்களுக்கு வந்து உணரலை. அந்த எய்ம்ஸ் கூட ஒரு பைசா கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கலை. ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கையில் இதோட எல்லாத்துக்கும் மேலே போய் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட உச்சரிக்க பண்ணலைங்க. பீகார், ஆந்திரா அவங்க 2 மாநிலத்தை மட்டும் 5 முறை உச்சரிப்பு பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. ஏன் அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க, அவங்க கொடுக்கலன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்களை திருப்திப்படுத்தணும், நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும், பிரதமர் முறையில் தொடரணும். அந்த ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு பல்லாயிரம் கோடியை வந்து நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பஞ்சாப் இவங்க பேரை எந்த இடத்துலையும் உச்சரிப்பு சொல்ல, ரெகுலராக சொல்கிறத திருக்குறளை கூட அவங்க வந்து அதை உச்சரிப்பு பண்ணலை அந்த நிதிநிலை அறிக்கையில். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழர்கள் மேலே அதாவது வஞ்சன்சியோட இருக்கான்னு தெரிஞ்சுக்க. தமிழ்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் தமிழர்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை. இது அநீதி இல்லையா? அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அது அநீதி, முழுக்க அநீதி. ஆகையால் உங்களை நான் இறுதியாக கேட்டுக்கொள்வது, தமிழர்களுக்காக வாழ்கின்ற, தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் கலைஞருக்கு பின்னர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். அவங்க நினைச்சா பதவி இருந்துட்டு எப்படிமா இருக்காங்க. ஆனால் வாழ்றது பூரா நம்ம தமிழர்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. இன்னும் நமக்கு வர வேண்டியது வந்தால் தமிழ்நாடு நிச்சயம் தன்னிறைவு பெறும். இந்த தன்னிறைவு காலம் வரை நம்முடைய தளபதி அவர்களையும் திராவிட முன்னேற்றங்களையும் அவர்கள் இருக்கின்ற கட்டளையை ஏற்று தமிழ்நாடு இருவரைக்கும் அந்த குடும்பம் தான் முதல். அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் நம்ம விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் வருந்திருக்கீங்க எல்லாத்தையும் நான் கேட்குறேன், நம்ம குடும்பத்தை ஓட்ட நீங்கள் வந்து சிந்தாமல் வாக்களிக்க. நம்ம செஞ்ச சாதனைக்கெலாம் இந்த எலெக்ஷனுக்கெலாம் அவங்களாம் டெபாசிட் போயிருக்கணும். இனி வரும் காலகட்டத்தில் இங்கே வந்துட்டு எல்லாமே அவங்க குடும்பத்தை ஓட்ட அப்படியே வாக்களிக்கணும், அப்படியே ஒரு குடும்பத்தை கொண்டு சேர்க்கிற மாதிரி பண்ணுங்க. இனி என்னாலும் திராவிட முன்னேற்றத்தில் தான் முதலமைச்சராக தமிழகத்தில் இருக்க வேண்டும், தலைவர் குடும்பம் தான் முதலமைச்சர் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்துக்கு நாம் தலைவனை என்று கூறுகின்றேன். இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு கட்டளையிட்ட திருப்பி மாவட்ட கழக செயலாளருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக